ஸ்பீக்கர் ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ சால்டர் வச்சாச்சு. இது இன்னொரு சைடு இதாடு கரண்ட் இப்படியே வருங்க வாய்ஸ் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் இப்படியே வந்துருங்க. RIP Hello guys, welcome back to Super Tech. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க இந்த ஹோம் தியேட்டர் தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னடா ஹோம் தியேட்டர் ரிப்பேர் பண்ண போகிறேன்ற நம்ம ஒர்க் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். ஆன் பண்ணிடுவோம். சுற்றில ஆன் பண்ணு. நல்லாவே கேட்கும். நான் இன்னும் சவுண்ட் வச்சுக்கலாம். அது இல்லை ஓகே, இந்த மாதிரி நல்லாவே கேட்கும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஒரு பிரச்சனை கிழிஞ்சிருக்கு. அதே மெயின் பிரச்சனைன்னு கேட்டால் அதுதான் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது கைஸ். இன்னொன்று காணாம போகல, உடஞ்சி போச்சு. அதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் புது பின் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ப்ரோ போடுங்க. பார்த்தீங்கன்னா புது பின் வாங்கிட்டு வந்தாச்சு. இதைத்தான் நம்ம எங்கள் அவுட்புட்டாக மாற்ற போகிறோம். காய்ஸ் இப்போ நம்ம இதை கலட்டி பார்க்க போகிறோம் காய்ஸ். என்ன பிரச்சனை நம்ம கலட்டி இதை மொத்தமாக இல்லைன்னா டீம்மேட் என்னன்னா அவர் கொஞ்சம் வெளியே டெலிவரி வந்துருக்கு. ஸோ அதனால் பார்க்க போயிருக்காரு அதை. காய்ஸ் கலட்டியாச்சு. இது 6 ஓம் 20 வாட்ஸ் காய்ஸ். இந்த ஊஃபருக்கு இந்த பேஸ் ஸ்பீக்கருக்கு இதில் தான் மதர் போடணும். உள்ள மதர் போட வச்ச மாதிரி தான் காய்ஸ் நம்ம போடணும். இதை மொத்தமாக மதர் போர்டு ஆகணும்னா இங்கே இருக்கு நட்டு அதாகும். காய்ஸ் கலட்டிடலாம் தான் சாப்பிடும். அது தேவையில்ல, இது இங்கே ஒரு 6 நட்டு இருக்கும். அந்த நட்டை விட்டுட்டோம்னா வேலை முடியும். 6 நட்டு பேருக்கு தான் வயசு இருக்குது. வயசு பார்த்தீங்கன்னா எல்லாம் நட்டையும் அவுத்தாச்சு. பார்த்து 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 உள்ள ஸ்பீக்கர் வேறு இருக்கு. போருங்க கழட்டி விட்டுலாம். வெயிட் பண்ண ப்ரோ. ஸ்பீக்கருக்கு கூடிய நட்டு ஒரே ஒரு கேபிள் கழட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த எங்கே இதாக இருக்குது இந்த பின், இதை மாற்றணும் நம்ம. அதுக்கு இதை மதர் போர்டை காட்டணும். மதர் போர்டை காட்டுறதுக்கு இந்த நட்டு கழுவுறோம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி அவுட் பண்ணணும். இதாக இருக்குது கைஸ். இதுதான் அது இல்லை, இதாக இருக்குது அவுட்புட் பின்னு. இதை ஃபஸ்ட்டு நம்ம டீசால்டர் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையும். கைஸ் பார்த்தீங்கன்னா சால்டரிங் மிஷினை கொண்டு சால்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். டீசால்டரு guys, do not try to home guys. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி நிறையா 2-3 பண்ணியிருக்கோம். அதனால தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
நம்ம ஏதாவது குச்சி வச்சு எடுங்களா அது கைஸ் கலெக்டாச்சு கைஸ் எப்படியோ ரீசால்டர் பண்ணி எடுத்துட்டோம். இது பெரிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக காமிச்சு கட் பண்ணிட்டோம். இடையில நிறையா வேலை இருக்குது இதுக்கு. கடையில் வந்து ஹீட் கன் வச்சுருப்பாங்க, அதை வச்சு பண்ணுறப்ப எல்லாம் சால்ட்ரு எல்லாமே ஆயின்ஸ் எல்லாம் உரிக்கிறோம். இங்கே பாருங்கள் மிஷின் மாதிரி இதை கலட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள், கரண்ட் வந்துடும். ஸோ பார்த்து தான் கைஸ் பண்ணணும். இப்போ அது பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் கைஸ். எடுங்க அந்த பரோட்டா வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் வந்து நடுவில் 3 கனெக்டர் வரும். அதில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இப்போ சைடில் ஆட் பண்ணுறேன் கிளிப்பை. நான் நடுவில் வந்து 2 சைடு 2 வயர் எடுத்து ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு வயர் எடுத்து 2க்கு நடுவில் பொதுவாக சால்டர் பண்ணோம். அதை எப்படின்னு போக போக காட்டுறோம். புகை அதிகமாக வருது கைஸ் இதுலேருந்து. ஓகே கைஸ், 2க்குமே இப்போ சால்டர் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வயர் எடுத்து அந்த 2 இதுக்கு முன்னாடி எடுத்த இடத்துல இருந்து சால்டர் பண்ணணும். அது தெரியுறா கைஸ், இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சால்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு சால்டரிங், செகண்ட் சால்டரிங், இப்படி தான் சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணிட்டு 3வது வயர் எடுத்து 2க்கும் நடுவில் வச்சு சால்டர் பண்ணணும். அதையும் நாங்கள் சொல்கிறோம் இப்படி சால்டர் பண்ணணும்னு. இதோட பின்னாடி சைடு கைஸ், நம்ம ஒரு சைடு தான் காமிச்சோம், இது இன்னொரு சைடு. அதையும் சால்டர் பண்ணுறோம். ஒன்று சால்டர் பண்ணியாச்சு, இப்போ இன்னொன்று சால்டர் பண்ணணும் கைஸ். கைஸ் வச்சிட்ருக்கோம். இது 2வது சால்டரிங். இப்போ இது 2யும் வச்சாச்சு கைஸ். இதுக்கடுத்து 3வது ஒரு வயரை எடுத்து இது 2க்கும் நடுவில் பிரித்து வச்சு பண்ணணும். இதுக்கு முன்னாடி சால்டரிங் வச்சுருப்பாங்க, அது சைடில் ஆட் பண்ணுறேன் அந்த கிளிப்பை. அந்த மாதிரி ஆட் பண்ணணும். நம்ம இன்னும் புகை தாங்க கைஸ் அதிகமாக வருது. 35 வாட்ஸ் மிஷினு, புகை மட்டும் நல்லா வருது. புகைக்கான காரணம் கைஸ், புகைக்கான காரணம் இதுதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை கைஸ். இது தொட்டாலே பாருங்கள். இது எதுக்குன்னா, இது வந்து நல்லா சால்ட்ன்றது நல்லா அந்த அயன் நல்லா ஓரளவு ஒட்டுறதுக்காக கைஸ் இது நல்லா யூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற வயர்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் கைஸ். தேவையில்லாத அணி பிடிங்கிடுவோம். எல்லாம் எப்பட்றா நீங்களே தைரியமாக ஆகிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடைக்கு கொடுத்தோம். அந்த கடைக்கு கொடுத்தனால அதை பார்த்து நம்ம சைடில் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். நம்ம எடுத்தோன்னே டேரெக்டாலாம் எதுவும் பண்ணலை. வச்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம், செகண்ட் வச்சுருக்கோம், நடுவில் வச்சு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் நான் சொன்னேன் கிராஸாக 2க்கு பொதுவாக வச்சு கொடுக்குறதுக்குன்னு. அதுக்கு வந்து ஒரு உள்ளே இருக்க காப்பரை எடுத்து தனியாக வச்சு இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா ரெடி ஆயிடும்.
காய்ஸ் நம்ம சால்ட்ரிங் அசால்ட்டாக வைக்கிறேன், சூடாகாது இதாகாதுன்னு நினைக்காதீங்க காய்ஸ். சால்ட்ரிங் சூடாக ஒரு ஹீட்டு இந்த கம்பிலே பயங்கரமாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் காய்ஸ், இந்த காப்பர்லேயே ஆகும். ஸோ வைக்கும் போது பார்த்து வைங்க காய்ஸ். சேஃப்டி வார்னிங். இதுதான் இந்த தேர்ட் வயரு. இந்த வயரை தான் நம்ம அதில் வச்சு இன்னொன்று சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணியாச்சு. அதை இப்படி தான் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிடுவோம். இதை எடுத்து அந்த இடத்துல சால்டர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிடுவோம் கைஸ், அவ்வளோதான். ஒரு பிரச்சனை நடந்து போச்சு இங்கே. பார்த்தீங்கன்னா இவனை நம்பி விட்டதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா இன்புட் லைன்லேயே கொண்டு போய் அவுட்புட்டை கனெக்ட். எங்கிட்டு காட்டு கரண்ட் இப்படியே வருங்க காய்ஸ், அப்படியே திரும்பி ரிட்டர்ன் இப்படியே வந்துருச்சு காய்ஸ். அதனாலே கைஸ் ஆன் ஆகலை. எவ்வளோ நேரம் ஆன் பண்ணி பார்த்தோம், என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆன்லடான்னு இருக்குன்னு பார்த்தா இவன் பாருங்க இங்கே இன்புட்டு, அதுக்கு பின்னாடி அவுட்புட் லைனை கொடுத்து வச்சுருக்கான். இப்படியே ஒரு லூப் ஆகிட்டே இருந்திருக்கு கரண்ட்டு. சரியான ஆள் கைஸ். வாங்க திரும்ப இதை ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். ஃபைனலி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. நிறையா ஷார்ட்ஸ் வந்துருக்கோம், அதை கட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லி சால்டர் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக சால்டர் பண்ணியாச்சு கைஸ். இப்போ ஃபைனல் ஆன் பண்ணி பார்ப்போமா? ஆன் பண்ணுங்க. ஆன் ஆக கைஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது, எனக்கு தெரியுதா? ஆனால் இது ஆன் ஆகலை. Thank you.